சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை நடு தெருவிற்கு கொண்டு வர முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை செய்து கொண்டிருப்பவர் உன்னுடைய உடலில் வெளியில் தெரியாத ஒரு பாகத்தை நிச்சயமாக முடக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த உறுப்பு வெளியில் யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதில்லை. ஆனால் இதை முடக்கி உன்னை நிச்சயமாக நடு தெருவில் நிறுத்த இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இதனை உடனே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்களை எல்லாமும் திறமையாகவே செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் வெளியில் உன் கைகளை முடக்கலாம், கால்களை முடக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்தால் தெரிந்துவிடும் அல்லவா? நமக்கு யாரோ செய்வினை செய்திருக்கிறார்கள், யாரோ நம்மை அழிக்க நினைக்கிறார்கள், யாரோ நமக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பது எல்லாம் தெரிந்துவிடும் அல்லவா? அதனால்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யாமல் அதற்கு மாறாக இவர்கள் வெளியில் தெரியாத ஒரு உறுப்பை முடக்கி இருக்கிறார்கள். இதனால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை சரியாக உன்னை தொடர வேண்டிய நேரம் இது. உன் அப்பா, உன் சாயப்பா நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நான் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த காலங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் கவனித்து இனி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உடனிருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் நல்லதொரு தெளிவை பெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன் அப்பா நான் உன்னோடு துணையிலிருந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய முன் வரும்பொழுது என் குழந்தை எதையுமே சர்வ சாதாரணமாக நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் நமக்காக என்று சொல்லி நீ ஏங்கி தவித்தது எல்லாமும் போதும். இருப்பவர்களையும் தெரிந்து கொள், இருப்பவர்கள் செய்கின்ற காரியங்களையும் தெரிந்து கொள். அப்பொழுதுதான் யாரும் இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட மாட்டாய். நல்ல வேளை யாரும் இல்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்படுவாய். உடனிருந்து இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வருத்தப்படவே மாட்டாய். ஒருவனுடைய கண்ணீர் துளிகளைக் கண்டு ஒருவருக்கு இரக்கம் வரவில்லை என்றால் நிச்சயமாக அங்கே உண்மையான அன்பு இல்லை என்று அர்த்தம். இது போன்ற ஒரு அன்பிற்காக நீ ஒரு காலமும் ஏங்கி தவிக்காதே. இப்படி ஒரு அன்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ ஒருபொழுதும் கண் கலங்காதே. இது உனக்கு நிரந்தரமான ஒன்று அல்ல. இந்த அன்பை நீ நிலைத்திருக்க செய்தாலும் அதில் எந்த பலனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை முதலில் புரிந்து நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல வாழ்க்கை உனக்கு வரும்பொழுது நிச்சயமாக இதை எல்லாமும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நாம் சரிவர புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம். ஆனால் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றிய சிந்தித்து கொண்டு உன்னுடைய உடல்நிலையையும் நீ கெடுத்து கொண்டு எப்பொழுதும் தேவையில்லாத வேதனைகளை நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாமும் தெரிந்து கொண்டதனால் தானே இந்த சாயப்பா இடத்தில் பேச வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் உனக்காக என்ன கொடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ தொடங்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும், நாம் விரும்புகின்ற சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிருந்தாலும், உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களுக்காக என் குழந்தை கலக்கம் கொண்டிருக்காமல் இனி என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள முடியும் என்ற புரிதலோடு நீ இருக்க வேண்டும். உன் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கு நல்லது நடப்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நீ யாருக்காகவும் எப்பொழுதும் வருத்தம் கொள்ளாதே. உன் அப்பா துணை இருக்கும் காலம் உனக்கு எந்நாளும் நன்மைகளை உருவாக்கட்டும். என் குழந்தை, நீ ஆசைப்பட்ட நிலைகளில் உனக்கு வெற்றியும் கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மோடு பழகுகின்ற பொழுது நாம் அவர்களிடமிருந்து ஒரு உண்மையான அன்பைத்தான் எதிர்பார்க்கிறோம். வேறு எதையும் நாம் யாரிடத்திலும் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது என்று எதையுமே நாம் இவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. ஒரு உண்மையான அன்பை கொடுத்து விட்டால் அவர்களுக்காக நாம் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எந்த நேரமும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் இவர்கள் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி இவர்கள் உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதனை சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே நாம் துணை இருந்து இவர்களுக்கு கை கொடுத்த நேரம் இவர்கள் நம்மை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது அவர்களுக்கு உன் தேவை முடிந்து விட்டது. அவர்களுக்கு எந்த விஷயங்களும் தேவைப்படவில்லை. இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்பொழுதுமே மற்றவர்களை தன்னுடைய தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் இவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சிந்தனைகளும் இவர்களுடைய இந்த மனநிலையும் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதை நீ பார்த்தாய் அல்லவா? இத்தனை காலம் என் குழந்தை நீ சிந்தித்த எல்லா கஷ்டங்களையும், நீ அனுபவித்த எல்லா கஷ்டங்களையும் இவர்கள் தள்ளி நின்று வேடிக்கைத்தான் பார்த்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் நீ ஓடி செல்வதையும் நான் பார்க்கத்தான் செய்கின்றேன். உன்னுடைய மனது, உன்னுடைய இரக்க குணம், அவர்களுக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த இடத்திலும் இவர்களை நீ விட்டு கொடுத்ததில்லை. உனக்காக நீ கண்ணீர் சிந்தியதை விட இவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து நீ கண்ணீர் சிந்தியதும் அதிகம். இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இன்று முழுக்க முழுக்க உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளிவிட்டார்கள் அல்லவா? உன்னை வேண்டுமென்றே காயப்படுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு இவர்கள் தள்ளிவிட்டார்கள் அல்லவா? அதுதான் உண்மை. இதுதான் இந்த மனிதர்களினுடைய உண்மையான மனது. யாரையும் எளிதில் சோதித்துவிட நினைப்பார்கள். யாரையும் எளிதில் காயப்படுத்திவிட இவர்களால் முடியும். மற்றவர்களின் கண்ணீரில் தன் சந்தோஷத்தை நிலைநிறுத்த முடியும். யார் தனக்காக நிற்கிறார்களோ அவர்களை மற்றவர்களின் முன்னிலையில் விட்டு கொடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிவிட வருகிறேன் என்றால் நிச்சயமாக முதலில் இந்த மனிதர்கள் யார் என்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இவர்களை நீ விட்டு விலகிச் செல்ல முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி நடக்கும் அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த சாயப்பா உடன் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் நேரமும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை நீ சரிவர மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. சுற்றி இருந்து இவர்கள் உனக்கு கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தையினுடைய கண்களை கலங்கடித்ததும் உன்னை ரணமாக்கியதும் போதும். அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும். அதனால் அதற்கு முன்பாக இவர்கள் செய்த இந்த காரியம்தான் உன்னுடைய உடலில் இவர்கள் முடக்கிய இந்த உறுப்பு தான் இன்னமும் உன்னை எதையும் செய்ய விடாமல் நிறுத்துகிறது. என் குழந்தையே, எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ ஆமாம் என்று உண்மையை ஒத்துக்கொள்வாய். இங்கு சில மனிதர்கள் உணர்வுகளோடு விளையாடுவதை மிகப்பெரிய விஷயமாக இப்பொழுது வைத்து விட்டார்கள். அதாவது அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை என்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலையை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் உன்னுடைய மனதிற்குள் இருந்து எப்பொழுதுமே இவர்களை தூக்கி எறிய முடியாமல் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. என் குழந்தையே, எதையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு வரும்பொழுது, எந்த இடத்திலும் நாம் சுதந்திரமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவர்கள் உள்ளே வந்து உன்னை அந்த முடிவை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். என்று வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை எதுவும் செய்ய விடாமல் இவர்கள் முடித்து வைக்க நினைக்கிறார்கள். இவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்டதனால் என்னவோ என் குழந்தை அதையெல்லாம் பொறுத்து கொள்கிறாய். என்ன இருந்தாலும் இதுதான் என நம் வாழ்க்கை, இதை நாம் கடந்து செல்ல முடியாது என்று என் குழந்தை நிச்சயமாக நீ நினைக்கத் தொடங்கிவிட்டாய். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இனி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் குழந்தை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா நான் உன்னோடு உடன் இருக்கும் பொழுது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் பதிய வைக்க வேண்டும் என்றே
உன்னை காயப்படுத்தும் இந்த மனிதரிடத்திலிருந்து உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைத்தது முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ மனது வைத்தால் அது முடியும். இவர்களை மறக்க முடியாது, இவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை இவர்கள் உன்னை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். இவர்கள் வேண்டுமென்றே உன்னை நிச்சயமாக துன்பப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்பதை நிறுத்திவிட்டு இனி உனக்காக நீ வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உண்மையாகவே உன்னை நம்பி இருக்கும் உன் குழந்தைகளுக்காக நீ வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிலுமே உன் மனதை நொறுக்கி அதிலிருந்து சந்தோஷத்தை காண துடிக்கும் இவர்களை நீ இனிமேலும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்வதனால் எந்த பலனும் கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாமும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எல்லாம் பழகிவிடும். நாட்கள் செல்ல செல்ல எல்லா விஷயங்களும் உனக்குள் புரிந்துவிடும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை என்றால் பரவாயில்லை. வாழ்க்கை முழுமைக்கும் இப்படித்தான் உன்னை இவர்கள் வேதனைப்படுத்துவார்கள் என்றால் இதிலிருந்து என் குழந்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.